இருந்து பொறுக்க ராட்சியம் ஒன்றுண்டாக்கும் வருந்தி மகாதேவர் மலரோ நாடி வணங்க ஆதி சிவனும் அதிக சந்தோஷமதாய் வேதியரை தான் வருத்தி விளம்புவாரீஸ்வரரும் மாலும் பிரம்மாவும் வாய்த்த பரமேஸ்வரரும் நாலு மறையோரும் நடுவர் மீக கூடி முன்னே உள்ள துண்டாம் ஒன்றை இரண்டாக்கி வைத்து பின்னே பிறப்பு பிரம்மாவூரு படைக்க சிவாய பொருள்தான் சிவநீலை கொடுக்க உபாய பொருள்தான் உல்லாசமே கொடுக்க முண்டமிருவேரும் உருவாயோருவெடுத்து தண்டமது கொண்டார் சிவனை மீக போற்றி அப்போது மாயன் ஆதியடி வணங்கி இப்பொழுது ஈஸ்வரரே இவர்கள் 7 பேர்களுக்கும் என்ன பேர்தானும் இடுவோம் என உரைக்க வண்ண பரமேஸ்வரனார் வகுப்பார்கான் திறந்தான் பெருகும் திருமாலே நீர்கேளும் பிறந்த அசுரருக்கு பேரிட வேணுமென்றால் மாயனே நானும் ஒரு உபாயம் வகுப்பேன்கே ஆயனே நீயும் அது கேட்க வேணுமென்றார் அண்டவிண்டம் காண ஆதி கைலாசமதில் தெண்டனிட்டு நிஷ்டை செய்கிறான் ஸ்ருதி முனி இந்த முனி அடக்கல் இவர்கள் 2 பேரை விட்டு அந்த முனி தவத்தை அழிக்கவே செய்திடுவோம் என்று சீவமுரைக்க எல்லோரும் சம்மதித்து அன்று பிறந்த அசுரர்களை தானேவ போரானே சூரன் பொறு நூறானது போல் வாரானே சூரன் வாய்களிருகாத வழி சூரருட கைகள் 95 மூரன் 100 உயர்ந்த சிரசன்பதுவும் கண்கள் 100 வெண்டரள மிருகலமே துங்கணங்களாக சூரரடந்தே நடந்தேறி கண்கவிழ்ந்து யோகம் கருத்துருத்தாய் நிற்குகின்ற வன்கவிழ்ந்த மாமுனியை வாரி எடுத்தவர்கள் ஆலை மேலேறிய ஆர்ப்பரிக்கும் அவ்வளவில் கரைமேல் பறந்த கடிய மோனி பகர்வான் ஏனடா என்னை இருந்த தவசளித்து வீணடா செய்தாய் விழலாரமோடாம் என்னை எடுத்து இக்கடல் மேல் ஓட்டாலும் உன்னை அறுக்க ஒரு அம்பாய் உருவெடுத்து பாங்காய் கண்மாயன் பக்கமதில் நான் சேர்ந்து உங்கள் 2 பேரை ஓடுருவ நான் அறுத்து
இந்த கடலில் எடுத்து உங்களை எறிந்து உங்களோட ஊரை ஒக்க கரி காடாக்கி நானோ வைகுண்டம் நற்பேறு வெற்றிருப்பேன் வானுதிருவானை என்று மாமுனியும் சாபமிட்டான். உடனே முனியை உயர்த்தி எடுத்தே சூரர் கடல் மேலெறிந்தால் கர்ம வீதிப்படியே அந்த முனியும் அரணாரருளாலே மந்திரபுரக்கணையாய் வாரியலை கொள்ளிருந்தான். கருதி முனிதனை சுருதி முனிதனையும் தோயமதில் விட்டறிந்து உறுதி கூடி சூரர் ஓடி வந்தே கையிலை மோசமுடன் வந்த முழு நீச பவியர்கள் ஈசன் தனை தொழுது இறஞ்சி நின்றாரம்மானே. சுருதி முனியுட நிட்டை தோலைத்தவர் கருதியே சூரர் கைலை மேவியே பருதி சூடும் பரமனை போற்றியே வருதி கேட்டு வருந்திரர் சூரரே. ரொம்ப அற்புதமான விஷயம் இதெல்லாம். என்ன அப்படின்னா, இதை நம்ம ஐயா வழியில் இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. சுருதி முனி ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் மந்திரம் ஐயா வைகுண்டர் நமக்கு 6 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அதிகமாக தவமியற்றி இந்த மந்திரத்தை தந்திருக்கின்றார். 108 மந்திரம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரம் எல்லாமே நீங்கள் ஓம் இம்முன்னு சொல்லுங்க, அது மந்திரம் தான். இல்லை இஸ்ன்னு சொல்லுங்க, அதுவும் மந்திரம் தான். ஆன்னு சொல்லுங்க, அதுவும் மந்திரம் தான். எல்லாமே எல்லாமே மந்திரம் தான். நீங்கள் என்ன ஒரு எழுத்து எல்லாமே ஓர் எழுத்து, ஈரெழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, ஓம் நமோ நாராயணமா, ஓம் நமச்சிவாயா, சரவணபாயா, எல்லாமே மந்திரம் தான். அம்மா, அப்பா, ஐயா, அல்லா, இல்லையா, இயேசுவே, எல்லாமே மந்திரம் தான். யார் என்ன சொன்னாலும் அது மந்திரம் தான். ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் திருப்பி திருப்பி உச்சரிக்கும் போது அது மந்திரமாக மாறுகின்றது, எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த எழுத்தை நீங்கள் திரும்பி திரும்பி நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய எண்ணம் என்ன செய்கின்றது? ஒரு 10-15 முறைக்கு உச்சரிச்சுட்டு இருக்கும் போது எண்ணங்கள் வெளியே செல்லுவிடும். நீங்கள் ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டே இருங்க. அந்த ஒரு 10 டைம் இல்லை 15 டைம் சொல்லும்போது உங்களுக்கு சும்மா நீங்கள் வாய் எந்திரத்தனமாக சொல்லுமே தவிர எண்ணம் வெளியே போயிடும். இது நமக்கு அது தேவையில்லை. மந்திரமலை அப்படின்றது ரொம்ப இங்கே முக்கியமானது. இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மந்திரமலையை ஐயா அங்கே சொல்லுகின்றார். அதாவது அந்த அமிர்தமதை தான் கடைந்து அதிசயத்தை சொல் மகனே என்று சொல்லியிருக்கின்றார். நம்மளும் இதை நிறைய டைம் இந்த அமிர்தமதை தானடை என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது எத்தனை பேர் கேட்டு எத்தனை பேர் பயன்படுறாங்கன்னு தெரியல. இந்த அமிர்தமதை கடைகின்ற அதிசயத்தை தான் ஐயா நமக்கு தந்தார் 108 மந்திரங்களாக. ஆனால் அதை எல்லா தாங்கள் பதிகள்லாம் என்ன செய்யணும், அந்த மந்திரத்தை அழித்து விட்டார்கள் கேடுகட்ட கலியர்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் சொல்றது மந்திரமே இல்லை. நீ அதை சொல்லாதுங்க, அது வேஸ்ட்டு. நீங்கள் எத்தனை ஜென்மங்கள் நீங்கள் எடுத்தாலும் சரி, எத்தனை ஜென்மங்கள் நீங்கள் ஐயா சிவசிவ அரகரா என்று ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து ஒருத்தர் சொன்னாலும் அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. உலகத்தில் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஐயா 2 ஆண்டுகள் அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்ட ஐயா அந்த எல்லாமே ஒரே மந்திரம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா சிவசிவ அரகராலேருந்து கடைசியில் வரல மந்திரம் வரைக்கும். அதே போல் விழுந்து கும்பிட்றதெல்லாம் ஐயா சொல்லவே இல்லை. அதெல்லாம் மந்திரத்தில் வரவே வராது. அதெல்லாம் எவனோ ஒருத்தன் கொண்டு வந்தது தேவையில்லாமல். அங்கே விழுந்து கும்பிட்றதெல்லாம் ஐயா ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. இது இந்த மந்திரம் என்னது, இந்த மந்திரத்தை நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள், கூட்டு பிரார்த்தனையாக சொல்லுங்கள். அதான் மந்திரமலையை கடைவது. அதான் நம்ம ஒரு அது அற்புதமான ஒரு கதை நமக்கு ஹிந்து தர்மத்தில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முனிவர் என்ன செய்வார், ஒரு வாடாத மாலையை பராசக்தியிலேருந்து வாங்குவார். எல்லா முனிவர்களும் எல்லா ஞானிகளும் என்ன செய்கின்றார்கள், தியானம் செய்து தவமியற்றி தன்னை உணர்ந்து பிரபாத பேரின்பம் என்ற அந்த வாடாத மாலையை அந்த பராசக்தியாகிய அந்த உடலை பெறுகின்றார்கள். எல்லாருமே நம்ம சொன்ன சக்தின்றது நம்ம உடல். நாம் தியானம் செய்து தவம் செய்து எண்ணங்களற்று
இறைநிலையை நாம் வரும்போது நம்மளுடைய உடல் என்ன பராசக்தி உடலாக மாறுகின்றது. வாடாத மாலை தருகின்றாள் அவள். இல்ல? அந்த முனிவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அங்கே அந்த யானை இந்திரனைப் போல இந்த உலகத்துல வந்து தர்மம் செய்து, நல்லது செய்து, மக்களுக்காகவே வாழ்ந்து 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 கொண்டிருக்கின்ற அந்த இந்திரர்களிடம் சொல்லுகின்றார்கள். நீங்க வந்து எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல மக்கா. இல்ல எல்லாரும் சொல்றாங்க. இந்திரர்கள் போல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட எல்லார்ட்டயுமே சொல்றாங்க. முனிவர்கள் சொல்றாங்க. நீங்க எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் சரி, எத்தனை பேருக்கு கோடி கோடியா நீங்க கொடுத்து இது செஞ்சாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு தர்மங்கள் நீங்கள் செய்தாலும். இல்லையா? அதுக்கு முன்னாடிலாம் தர்மத்த பற்றிலாம் நெறைய சொல்லிட்டு வராங்க. தர்மங்கள் எல்லாம் அவசியமே இல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் வந்து தன்னை உணர்ந்து விடுங்கள். எண்ணங்கள் அற்ற தியானம் செய்யுங்கள். அது நீங்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பலருக்கு நீங்கள் அது தர்மம் செய்ததைப் போல ஆகிவிடும். உங்களுக்கும் நீங்கள் தர்மம் செய்ததைப் போல நீங்கள் மேன்மை அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாடாத மாலையை தருகின்றார்கள். மந்திரம் சொல்லுங்க, பிராணாயாமம் சொல்லுங்க, பண்ணுங்க. எண்ணமில்லாத தியானம் கைலைக்கு போங்க அப்படின்னுலாம் சொல்றாங்க. யார் செய்றது? யாரும் அதை என்ன செய்கின்றார்கள்? அந்த அந்த மந்திரமலையை கடையவில்லை அவர்கள். இங்க வந்து என்ன செய்ய இந்த மந்திரமலையை ஐயா நமக்கு 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தவமியற்றி ஐயா வைகுண்டர் தந்திருக்கின்றார். நம்ம என்ன செய்கின்றோம்? இங்க ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து, ஒருத்தர் சொல்லி சொல்லி அந்த அந்த மக்களுடைய காலமும் வீணு, இந்த மக்களுடைய நேரமும் எல்லாம் வீணு. நீங்க சொல்றத நீங்க எல்லாருமே அ அந்த மக்களை என்னது அதர்மத்துக்கும் பாதைக்கு அழைத்து செல்கின்றார்கள். அனைவருமே என்ன செய்கின்றார்கள்? இங்கே இந்த நெடியகத்தில் தோன்றிய அந்த அரக்கர்கள் தான் இவர்கள் எல்லாருமே. ஏன்னா நெடிய அப்படின்றது நம்ம மந்திரங்களை சொல்லிக் கொண்டதான் சொல்லுகின்றார்கள். நாராயணா எனும் நாமம். அது சின்ன வயசுல அற்புதமான பாட்டு அது. நாராயணா எனும் நாமம் அதை நாவால் சொன்னால் வரும் சேமம். அண்டர்க்கும் அண்டராய் அரசாளும் நாமம். தொண்டர்க்கும் தொண்டனாய் தொண்டாற்றும் நாமம். சொன்னாலும் கேட்டாலும் சுவையூட்டும் நாமம். தோன்றாத துணை ஆகி வழிகாட்டும் நாமம். இன்னும் வேற ஐயா உண்டுன்னு வேற கொண்டு போயிட்டாங்க. அசிங்கமான ஒரு விஷயம் அது. தோன்றாத துணை நமக்கு தோன்ற மாட்டான். அவன் எங்க நமக்கு பக்கத்துல வந்து இருக்க மாட்டான். ஆனா நமக்கு உள்ளால இருந்து அவன் என்ன செய்யறான்? தோன்றாத துணையாகி வழிகாட்டும் நாமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து நாராயணா நாமம் சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா நாராயணன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 15 டைம் சொல்லும்போது எண்ணங்கள் வெளியே போயிடும். அந்த வாய் தான் நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் புரிந்து கொண்ட ஐயா வைகுண்ட நமக்கு இறைவன் எனக்குள்ளாலே எல்லா மந்திரமுமே இறைவன் எனக்குள்ளாலே அப்படின்னு தான் சொல்றது. எல்லா ஓசையுமே எங்கிருந்து வருகின்றது? நமக்குள்ளால இருந்து. எங்கிருந்து வருகின்றது? நமக்குள்ளால இருந்து வருகின்றது. அந்த இறைவனும் நமக்குள்ளால தான் இருக்கின்றான். அதான் வந்து அதை சொல்லுதான் நமக்குள்ளாலே இறைவன் நமக்குள்ளாலே என்று சொல்வதுதான் அனைத்து மந்திரமும். அதுதான் ஐயா என்ன 108 மந்திரங்களாக பிரிச்சு தந்தார். இந்த மந்திரமலையே நாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணுவது என்னாகின்றது? அந்த எண்ணங்கள் அந்த 15 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் நமக்கு அந்த எண்ணம் நிலையான அந்த எண்ணம் கிடைக்கின்றது. ஒரே இது இதுல சிந்தனைகள் வெளியே செல்வதில்லை. கடல் போன்ற சிந்தனைகள் வெளியே செல்வதில்லை. ஆனால் மந்திரமலையை கடைகின்றார்கள். அங்கே எப்படி கடைகின்றார்கள்? அவங்க அந்த இந்திரன் என்ன செய்கின்றான்? நான் மந்திரமலையெல்லாம் கடைய மாட்டேன். நான் எதுவுமே நான் தியானம் சவமெல்லாம் செய்ய மாட்டேன். நான் வந்து தான் இங்கே கர்ணனை போல் நான் இடது கைக்கு தெரியாம வலது கைக்கு தெரியாம இடது கையிலேயே நான் தர்மம் செய்கிறேனே. நான் இந்திரனை போல தானே வாழ்றேன். எனக்கு எதுக்கு இந்த தியானம் தவம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவனைத்தான் இங்கே அந்த அரக்கன் என்று சொல்லுகின்றான். அவன் அரக்கனாக செல்லுகின்றான். அதிலிருந்து அவன் விடுபட வழி கேட்கின்றான். மந்திரமலையை கடை சொல்லுகின்றார். மந்திரமலையை கடைவது எப்படி என்று கேட்கிறான். வாசுகி என்ற சுவாசத்தை கொண்டு கடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். சுவாசத்தை ஒருநிலைப்படுத்துவதுதான் மந்திரங்கள். அவர் என்ன செய்கிறாள்? தேவர்கள் ஒரு பக்கமும் அந்த அசுரர்கள் என்றால் அந்த அந்த அதாவது வந்து அசுரர்கள் அப்படி யாரு அப்படின்னா நான் இதுல நிற்பேன். நான் வந்து தியானம் செய்வேன். நான் தவம் செய்வேன். எண்ணமில்லாத சரம் செய்வேன் என்ற அந்த அந்த வைராக்கியம் தான் அங்கே அரக்க சக்தி. அந்த அரக்க சக்தியும் தேவ சக்தியும் சேர்ந்து இந்த மந்திரமலையை கடைகின்றார்கள். அங்கே அந்த விஷம் வெளியேறுகின்றது. அது சிவபெருமான். அதாவது விஷம் என்றால் மாந்திரம், கழுவிசுவது, மாரணம், கருவுகோடு, உபாந்திரம், தீதுகேடு, ஊரிய பொய் பொல்லாங்கு, ஏந்திய நினைவு வாசம், இது முதல் வினைகள் எல்லாம் சாந்தியில் எரித்து நீத்தி தர்மத்தை வளர்த்து விட்டாள் அப்படின்னு ஐயா பின்னாடி சொல்றார். அவ என்ன செய்கின்றது? இந்த விஷம் எல்லாம் வெளியேறி இந்த விஷத்தை எல்லாம் நம்முடைய உயிராகிய சிவபெருமான் உண்டு திருநிலை கண்டராகி விடுகின்றார். அங்க அந்த மந்திரத்துக்குரிய யாரோ அவர் வந்து என்ன செய்கின்றார்? நமக்கு அந்த அந்த பேரின்பம் அந்த அந்த இதை தருகின்றார். அந்த அகம் பிரம்மாஸ்மி இறைவன் உனக்குள்ளாலே என்ற அந்த அந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார். அது இறைவன் எனக்குள்ளாலே என்று நீங்கள் கொண்டு வந்த உடனே அந்த ஞானம் உங்களுக்கு கிடைத்த உடனே நீங்கள் பிறவி பேரிலிருந்து வெளியே வருகின்றீர்கள். அதுக்கப்புறம் நமக்கு பிறப்பெல்லாம் உண்டு. பிறப்பு இல்லைன்னு இல்லை, பிறப்பெல்லாம் உண்டு. அந்த எல்லா பிறப்பிலும் அந்த ஞாபகப்படுத்தப்படும். அதை நாம் பற்றி வந்தாச்சுன்னா என்னாகின்றது? நாம் அந்த இது
பிரகலாதனாக வந்து விடலாம், இல்லையா? முருகனாக வந்து விடலாம், பிரகலாதனாக வந்து விடலாம், அடுத்தது ராமராக வந்து விடலாம், கண்ணனாக வந்து விடலாம், அடுத்து ஐயா வைகுண்டராக நாம் முழு பேர் பெற்று நாம் வந்து விடலாம். இதுதான் வந்து உண்மை, இதுதான் சத்தியம். அப்படி இல்லை, நான் வந்து மந்திரமலையே இப்படி தான் சொல்லுவேன், மக்களெல்லாம் இப்படி ஏமாத்தி, அவங்கள வந்து இப்படி கீழையா இருக்க வச்சு, எண்ணெய் காசு கொண்டு வா, அதை கொண்டு வான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நான் வந்து இருந்துக்குவேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் இங்கே அந்த அசுரனாக, நீசனாக செல்லுகின்றார்கள் அப்படின்றத ஐயா சொல்லிட்டுறார். அதெல்லாம் சொல்லி சுருதி முனி தவத்தை தோலைத்தே வந்தனையும் பொருகி கடல் மீதில் போட்டெடுத்து வந்தவர்கள் ஈசந்தனை தொழுது ஏற்றவராம் கேட்டதினால் வாசமுள்ள ஈசன் மாதுமையை தான் நோக்கி தூயவளே மாயவளே சூரரீருவருக்கும் நேயமுள்ள ஓர்வரங்கள் நீ கொடுக்க வேணுமென்றார். வரங்கொடுக்க வேண்டும் மறையோன அதிசயித்து சிரசன்பதனுடைய சீசூரனை நோக்கி ஏது வரம் உங்களுக்கு இப்போது வேணுமென்றார். இது கோடி கொண்ட சிரசன்பதனுரைப்பான். மாயவரே தேவர்களே மறையவரே மூவர்களே ஆதவரே எங்களுக்கு அதிக வரம் வேணுமென்றான். அம்புவியிலுள்ள அஸ்திரங்கள் வாழாலும் தம்பிரானாலும் தாண்ட முடியாத வரம் வானமது பூமி மலைகளிது மூன்றிலுள்ள தானவராய் வாழுகின்ற தங்களாலும் எங்களையும் கொல்ல துளையாத வரமதுவும் பலமதுவும் ஏவலாய் வானோர் எமை தொழுது நின்றிடவும் தவறாமல் இந்த வரம் தர வேணும் என்றுரைத்தார். உடனே சீவனாரும் உற்ற அசுரருக்கு ஆடமாயவன் கேட்ட அவ்வரங்கள் தான் கொடுத்து நீசனிருக்க நெடிய யோகம் வகுத்து பாசனுக்கு பேரு பகர்ந்தே வீடை கொடுத்தார். விடை வேண்டி பாவி விமலந்தானை தொழுது மாடை பாவியான மல்லோசி வாகனனும் தில்லை மல்லாளனுமாய் சேர்ந்து அங்கு இருவேரும் வல்ல சிவன் வகுத்த வையகத்தில் வந்தனராம். வகுத்தார் சிவனகுத்த வையகத்தில் அம்மானை அந்த அசுரர் அவர் இருக்கும் அந்நாளில் உதிரமது சூரர் ஒக்க ஊதி தெழுந்து செதிர் சூரப்படையாய் சேர்ந்து அங்கு இருந்தனராம். இப்படியே சூரர் இவர் சேர்க்கை தன்னுடனே அப்படியே அந்த யோகம் ஆண்டிருந்தார் அம்மானை. ஆண்டிருந்த சூரன் அவனிருக்க மேடைகளும் தாண்டிருந்த வானம் தடாக உயரமதே சூரப்படைகள் தொழுது அடிபணிந்து பாதகனுக்கு நீத்தாம் பணிந்தேவல் செய்திடுவார். ஒளியங்கள் செய்து
உற்ற ஈரை ஈரத்து பாளையங்களாக பணிந்திருந்தார் அம்மானை சூரன் கோடு மூடியை சூட்டியர சாண்டிருந்து பாரமுள்ள கோட்டை பண்ணினார் அம்மானை. இப்படியே சூரனிவன் வாழும் அந்த நாளையிலே முப்படியே சூரன் ஊழி வீதிப்படியால் இறப்பது அறியாமல் எரியை மிக கண்டாவி உற்போசிக்க சென்ற விட்டிலிறந்தார் போல் தம்பி சமயன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் தான் பெரிதனவே கம்பினார் சூரர் கெட்டனன் காணம்மானை சூரனவன் செய்த தொட்டாம்போருக்காமல் வீரமுள்ள தேவர் விரைந்தே முறையமிட தேவர் முறையாம் சிவனார் மீக கேட்டு காவலாய் நீத்தம் கைக்குள் இருக்குகின்ற பெண்ணமுதை பார்த்து புகழ்வாரங்கீஸ்வரரும் கண்ணே மணியே கருத்தினுள்ளானவளே பூலோகம் தன்னிலுள்ள புருடராயுதத்தாலும் மேலோகம் வாழும் விமலராயுதத்தாலும் மாலை மேலே மாளும் மாமுனிவர் தன்னாலும் அலையாவரம்தான் அச்சூரனுக்கே கொடுத்தோம் தரையாமுடுக்கி தான் பொறுக்கா தேவரெல்லாம் அரியே என முறையாம் அநேகா போருக்கரிதே என்றீசர் சொல்ல இயல்கண்ணி எதுரைப்பாய் மலை லோகம் மேலோகம் வையமதில்லாகாட்டால் ஆலை மேல் துயிலும் ஒரு ஆண்டி உண்டு கண்டீரே முன்னே அச்சுரனுக்கு முர்சாவாமிட்டதொரு வண்ண சுருதி முனி மந்திர பிரக்கணையாய் வளர்ந்து அங்கு இருப்பான்கான் மாயருட பக்கலிலே கிளர்ந்த மொழி கேட்டு கிருபை கோர்ந்த ஈசர் மாலை வரவழைத்து வளப்பமெல்லாம் உரைக்க சால பொருளும் சம்மதித்து ஆங்காரமுடன் அலையில் வளர்ந்த அதிக கணை எடுத்து சிலையேற்றியம்பை சிரித்து மீக தொடுக்க அம்பு பகையாலும் அதிகமால் பகையாலும் பம்பளித்து சுரனோர் பார்ப்பாம்போல் தானாக்கி சூரரிருவருடன் சிரசை மீக அறுத்து வாரிதனில் விட்டிருந்து வாளி சூனையாடி மலரோன் அடிவணிந்து வைகுண்டா கேட்டிடவே பலமான குண்டாம் பதவி மீக கொடுத்தார் அவ்யுகத்தை மாயன் அன்றளித்து சீசரிடம் செவ்வாக நின்று செப்பினார் ஈஸ்வரிடம்
இங்கே நெடிய யுகம் முடிந்தது அப்படின்னு சொல்றார். நெடிய அப்படின்னா என்னன்னா, நெடிய என்னது? நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க. தமிழ் அகராதி எடுத்து பாருங்க. நெடிய. நீடிய அப்படின்னா வாழ்க்கை நீண்டது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இல்ல எனக்கு 8 நாள் தான் வாழ்க்கை. நான் 8 நாள்ல செத்து போயிருவேன். இப்ப இந்த 8 நாளில நான் செய்ய வேண்டியது என்ன? அப்படின்றத தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே சதுர அப்படின்னா 4ஆக நாம் வந்து உழைத்து வாழ வேண்டும். உண்மை உழைப்பு வேண்டும். அந்த உண்மை உழைப்பால் கிடைத்ததை விற்பனை செய்கின்ற வர்த்தகனாக வாழ வேண்டும். அடுத்தது நாட்டையும் வீட்டையும் தர்மமாக காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே மந்திரமலையே நான் வந்து நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு நிலையாக நாம் மேலே வந்துட்டு இருக்கிறோம் இப்போ. 6ஆக நம்ம பிரிச்சுட்டு முதலாக வந்து நாம் சதுரயுகத்தில் வாழ்ந்துட்டோம். சதுரம் இல்லை நாம் உண்மையாகத்தான் உழைப்பேன் என்று அந்த 4ஆக நாம் வாழ்ந்து மந்திரம் வாழ்ந்து என்ன செய்யணும்? அந்த பிரம்மத்தை உணர வேண்டும். பிரம்மத்தை உணர்வதற்கு முதலாவது காரணம் மந்திரமலையை கடைய வேண்டும். இங்க மந்திரமலையை கடையாமல் என்ன செய்கின்றார்? அங்க நீங்க பார்த்தீங்கன்னா கோயில்ல போய், ஐயா என்ன நட்சத்திரம்? இந்த நட்சத்திரம். அத போவ, இத போவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு இந்த நட்சத்திரத்த சொன்ன உடனே உங்களுக்கு நல்லது கிடைச்சிருமா? இல்லையா? அப்படி என்ன செய்கிறார்கள்? இந்த மந்திரத்தை என்ன செய்கின்றார்கள்? அந்த அந்த மந்திரத்தை எல்லாம் வீண்படுத்தி, அந்த நன்மையை எல்லாத்தையும் அவர்கள் அதையெல்லாம் அந்த 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 என்ன செய்கிறார்கள்? அந்த கேடுகெட்ட வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்து, இன்னைக்கு எல்லா தாங்கல் பதிகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாருமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. நீங்க வந்து பெரும் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஐயா வந்து தாங்கல் பதிகளை வைக்க சொன்னார். எங்க குடும்ப தாங்கல் எல்லாம் இப்ப என்னாச்சு? கோயிலா மாறிட்டு, திருப்பதியா மாறிடுச்சு. அப்ப அங்க என்ன பூஜை புனஸ்காரம் தான் நடக்கும். இல்லையா? ஐயா எதை ஆகாது என்று சொன்னாரோ அதுதான் நடக்கும். இங்க வந்து ஐயா என்ன சொன்னார்? தாங்கல் பதிகளை வைக்க சொன்னார். பதி என்றால் பள்ளி. நீ வந்து பள்ளின்னா என்னது? அதாவது அறியாதவர்களுக்கு சொல்லித் தர்றது தான் பள்ளி. அறியாதன்னா யார் அறியாமல் இருக்கின்றார்கள்? நம்ம சொன்ன உடனே அவன் ஆன்மீகத்தின் படியில காலை வச்சிருவானா? இல்ல நம்ம வந்து விநாயகர் தத்துவம் நிறைய டைம் சொல்லிட்டு வந்துருக்கிறோம். அதை வந்து நீங்க இந்த உருவத்தை நினைவு கடலில் கரைத்திடணும். அதுக்கு தான் வந்து விநாயகரை கரைக்கிறதுன்னு. எத்தனை பேர் இன்னும் அந்த டான்ஸ் ஆடிட்டு விநாயகர் தான் கொண்டு கரைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? யார் என்ன சொன்னாலும் யாரு கேட்பா? அவங்களாக எப்போ வருவாங்க? இல்லையா? வர்றதுக்காக சொல்லிட்டே தான் இருக்கணும். நம்மளுடைய கடமை, நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்மளோடது. வருவதும் வராதும் அவரோட. அதே போல தான் அந்த மந்திர மலையை என்ன செய்கிறார்கள்? கேடுகெட்டவர்கள் எல்லாருமே ஐயா வந்து கஷ்டப்பட்டு 2 ஆண்டுகள் தவமேற்று நம்முடைய பிற்கிளைகள் எல்லாருமே இந்த நிலை வந்துவிட வேண்டும். வைகுண்டம் வந்துவிட வேண்டும். துவாரகை வந்துவிட வேண்டும். இந்த உலகத்தில் செத்து பிறகுன்னா உலகம் அழிந்து விட வேண்டும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த மந்திரத்தை 108 மந்திரத்தையும் அற்புதமான தந்தது. அவ்வளோத்தையும் என்ன செய்யணும்? அந்த சுருதி முனி அந்த அந்த அதை கேடுகெட்டவர்களை நம்பி பதம் மறந்து நான் தான் பெரிதெனவே கெம்பினார் சூனர் கெட்டனர்கான் அம்மானே. இல்லையா? உண்மையா இல்லையா? அதாவது வந்து இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். இந்த மந்திரமலையை கடைந்து அந்த மந்திரத்தை பெற்று அந்த பிரவாத நிலையில் நின்று நாம் ஒவ்வொரு நிலையாக கடக்க வேண்டும் என்பதற்காக தந்த மந்திரமலையே அழித்து அவன் நம்பி பதம் மறந்து நான் தான் இங்கே பணிவிடைக்காரன் நான் தான் இங்கே ஐயோ ஐயா வழியில இது வேற ஒரு பெரிய கொடுமை வேற வந்துருக்குது. நல்ல ஞாபகம் வச்சு என்ன அந்த என்னது அதை சொல்லுவாங்க, அந்த கோயில்கள்ல எல்லாம் இருக்காங்களா தர்மகர்த்தா அவங்க நிறைய கோயில்களில் தர்மகர்த்தாக்கள் எல்லாம் முளைச்சிட்டாங்க இங்க இருந்தா. இல்லையா? இல்ல உண்மையா இல்லையா? இதெல்லாம் வந்து நம்பி பதம் மறந்து நான் தான் பெரிதெனவே கெம்பினார் சூரர் கெட்டனர்கால் அம்மான். இவரெல்லாம் என்ன செய்கின்றார்கள்? அந்த நெடிய வந்து எனக்குள்ளால இருக்கு. நான் தன்னை உணர்வுதான் நெடிய அப்படின்னு சொல்றது. தன்னை உணராமல் இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்பதை உணராமல் எங்கேயோ இறைவன் என்று இந்த மக்களை ஏமாற்றி அவருடைய உழைப்பை எல்லாம் அந்த வாங்கி உண்டு பாலை வைத்து அந்த வீணா அந்த அந்த அதாவது வந்து இதுக்கு முன்னே அப்புறம் சொல்லுவாங்க, அந்த உடம்பு அந்த கல்யாணம் பிறகு செய்யும்போது சொல்லுவார், அந்த அந்த உடம்பை என்ன செய்கின்றது? வீணான உடம்பாக, பிறகுக்கு கூட ஆகாத இந்த உடம்பாக மாற்றி அவர்கள் மீண்டும் கீழே செல்லுகின்றார்கள். அப்படின்றதான் இங்கே நெடிய தன்னை உணர வேண்டும், அதை செய்யாமல் செல்லுகின்றார்கள் அப்படின்றதான் ஐயா சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து என்ன சொல்லுகின்றாருன்னு பார்ப்போம்.